தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் காத்திருந்தவரை மர்ம நபர் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினார். வாசுதேவநல்லூரைச் சேர்ந்த செல்வராஜ் தனது நண்பர் ராமச்சந்திரன் என்பவருடன் சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் செல்வராஜை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினார். இதில் படுகாயமடைந்த செல்வராஜை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். வேலைவாய்ப்புகளை உருவாக்காமல் மக்களுக்கு எவ்வளவு காலம்தான் இலவசங்களை கொடுக்க முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கொரோனா காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அனுபவித்த இடர்கள் மற்றும் அவர்களுக்கான நிவாரணம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கொரோனா பாதிப்பை தொடர்ந்து 81 கோடி மக்களுக்கு மானிய விலையில் ரேஷன் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல் பிரசாந்த் பூஷன், ரேஷன் கார்டு இல்லை என்றாலும் ஈஸ்ராம் தளத்தில் பதிவு செய்த அனைத்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் இலவச ரேஷன் வழங்க உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மக்களுக்கு எவ்வளவு காலம்தான் இலவசங்களை கொடுக்க முடியும் எனவும் வேலைவாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார்.